Praise the Lord. பேசும் வேதம் இன்றைக்கு காத்திரு, பொறுமையாய் காத்திரு என்று வேதத்துல ஒரு சில சம்பவங்களோட நம்மோட கூட இடைப்பட போகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போமானால், ஒரு தேசத்துல 3 வருஷம் கர்த்தர் வானத்தை அடைத்து போட்டார், மழையே இல்ல. மழை இல்லைன்னா என்ன இருக்கும்? பஞ்சம் தானே. அப்ப திடீர்னு ஆண்டவர் 3 வருஷத்துக்கு அப்புறம் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி தெய்வ மனுஷனிடத்துல, நான் மழையை வர்ஷிக்க போகிறேன், நான் வானத்தை திறக்க போறேன் என்று சொல்லிட்டார். இப்ப இது கேட்ட அந்த ஊழியக்காரர் கருத்தாய் ஜெபித்துட்டு தன் வேலைக்காரனை போய், மழை வருதா அப்படின்னு பார்க்க சொல்றாரு. ஜெபித்து இருக்கிறார் இல்லையா, இப்ப மழை வந்துரும் அப்படின்னு நம்பிக்கையோட பார்க்க சொல்றாரு. ஆனா பாருங்க, இந்த வேலைக்காரன் போயிட்டு வந்து சொல்றாரு, மழையும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்றாரு. ஆனா தன் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை, அவர் சொன்னார்னா செய்வார். என் ஜெபத்திற்கு கட்டாயமா பதில் கொடுப்பார். அவருக்கு வல்லமை இருக்குது. அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். அவர் மனம் மாற மாட்டார். அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்று அந்த ஜெபத்துல கருத்தாய் ஜெபித்த எலியா தன் வேலைக்காரனை விடவே இல்லை. நீ போய் பாரு, நீ போய் பாரு, நீ போய் பாருன்னு தன் விசுவாசத்தை கொஞ்சம் கூட விடலையாங்க. இந்த ஊழியக்காரனும் போயிட்டு போயிட்டு வந்து, மழையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, மழை இல்லை, மழை இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறாராம். ஆனா பாருங்க, இந்த ஊழியக்காரருடைய விசுவாசம் எத்தனை தடவை இல்லைன்னு சொன்னாலும், தான் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் என்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நான் காத்திருக்கிறேன், ஜெபத்து காத்திருக்கிறேன், கட்டாயமா மழை வரும் என்று நம்பிக்கிற 7வது தடவை அனுப்புறாராம். இப்ப ஊழியக்காரர் சொல்றாராம், ஆமையா, ஒரு சின்ன கையளவு ஒரு மேகத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாராம். ஆம்பிரியமான தேவ ஜனமே, நம்ம கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம கருத்தாய் ஜெபிச்சிருப்போம். ஆனா நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. குழந்தை பிறந்துச்சா? இல்லங்க. குழந்தை பாஸ் ஆயிடுச்சா? இல்லங்க. வேலை கிடைச்சிச்சா? இல்லங்க. உங்க குடும்பத்துல சமாதானம் ஆயிட்டீங்களா? இல்லங்க. அந்த வியாதி சரியாயிடுச்சா? அவங்க ஊழியெல்லாம் எப்படி போகுது? ஆத்துமாக்கெல்லாம் வர்றாங்களே, ஏதோ ஊழியம் நல்லா இருக்கா? இல்லங்க, இல்லங்க. நம்ம நிறைய இல்ல சொல்லியிருப்போம். ஆனாலும் கருத்தாய் ஜெபித்து கொண்டிருக்கிற நம்மளுடைய வாயில அந்த இல்லை என்ற வார்த்தையை, ஆமாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எங்க பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுங்க, எங்க பிள்ளைங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுங்க, நாங்க வீடு வாங்கிட்டோங்க, எங்க கடன் எல்லாம் தீர்ந்துச்சுங்க, எங்க வியாதி எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, எங்க பிரச்சனை எல்லாம் கண்ணீராய் இருந்த காரியங்கள் எல்லாம் மாறிடுச்சுங்கன்னு நம்மையும் சொல்லும்படியாக கர்த்தர் கட்டாயமா நம்மளுக்கு கிருபை செய்வார். ஆமேன். எப்பெல்லாம் இல்ல இல்ல இல்லைன்னு சொன்ன நம்மளுடைய வாய்களையும் கர்த்தர், ஆமாங்க, என் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார் என்று நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமையை நம் சொந்த கண்கள் பார்க்கும்படியாக, நம் சொந்த வாய் அறிக்கை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அதே மாதிரிதான் நம்ம 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, சீரிய தேசத்து படைத்தலைவர் நாகமானுங்க திடீர்னு குஷ்டம் பிடிச்சிச்சுங்க அவருக்கு. அப்போ இதே மாதிரிதான் ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் யோர்தான் நதியில போய் 7 தடவை குளினு. அவரும் ஒரு தடவை குளிச்சுட்டு என்ன வந்து பாக்குறாராம், ஒன்னும் ஆகலையா. அதே குஷ்டம் தான், சரீரத்துல ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அவருக்கு நம்பிக்கையில கூட வந்த அவருடைய வேலைக்காரனுக்கு நம்பிக்கையா, நீங்க எதுக்கும் 7 தடவை தானே எஜமா, முனிங்க எஜமா, முங்குங்க எஜமான்னு அவர் விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஒவ்வொரு வாட்டி குடிஞ்சிட்டு பாக்குறாரா, ஒன்றுமே இல்லையா. ஆனா பாருங்க பிரியமான தேவஜனமே, 7வது தடவை அவர் அந்த யோர்தான் நதியில முங்கி எழும்போது பாத்தீங்கன்னா, அவருடைய சரீரத்துல இருந்து அந்த வியாதி, அந்த குஷ்டம் என்ற வியாதி முழுசா நீங்கிட்டு அவருடைய சரீரம் ஒரு சின்ன குழந்தையை போல புதிய சரீரம் உண்டாகிடுச்சான். ஆம்பிரியமான தேவஜனமே, ஒரு ஊழியக்காரரின் வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணி நம் சொந்த கண்கள் காணும்படியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். இன்னைக்கு நம்ம கூட நிறைய நாட்கள்ல 6 தடவை முங்கியிருப்போம், ஒன்னும் இல்ல, 7 தடவை ஜெபிச்சிருப்போம், ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனாலும் பாருங்க, இந்த 7வது தடவைக்கு கர்த்தர், ஆமா, அந்த தீர்க்கதரிசி சொன்னது என் வாழ்க்கையில உண்மையாச்சு, என் சரீரத்துல ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகுச்சு என்று நாகமான் சொன்னது போல நம்ம வாழ்க்கையில கூட இல்லை இல்லை என்று நம்ம சொல்லிக் கொண்டிருந்த காரியங்களை we are going to say yes. God has did miracle for me. God is doing miracle for me. God will do miracle for me. Amen. கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு பிள்ளையும் இல்ல இல்லைன்னு சொல்ல கர்த்தர் நம்மளை அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் நம் வாய்களில் இருந்தோம் நல்ல பாசிட்டிவானதை, எஸ், God has done, God has fulfilled his promise, God has shown his power. ஆமென். கர்த்தர் அவருடைய கிருபையை மேல ஊற்றி இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லும்படியாக நம்ம வாழ்க்கையில, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, நம்ம வேலை செய்யற ஸ்தலத்துல, நம்மளுடைய சரீரத்துல, நம்ம தனிப்பட்ட ஜீவியத்துல பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு செய்து, ஆமா, ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றிருக்கிறார் என்று சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. God bless you all.